செய்திகள். மத்திய சதுக்க வளாகத்தில் 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்ட்ரல் கோபுர கட்டடம் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். உளுந்தூர்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்ய அமைச்சர் நேரு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் ரியல் எஸ்டேட் துறை கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் 2வது நாளாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமெரிக்க சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தாயகம் புறப்பட்டார். கோவை மாநகராட்சியில் கட்டப்படும் கட்டிட ஒப்புதலுக்கு சதுர அடிக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் குறித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. வாரணாசியில் காசி தமிழ் சங்கத்தின் 3ஆம் ஆண்டு நிகழ்வு தொடங்க உள்ள நிலையில் சென்னை சென்ட்ரலில் இருந்து முதல் சிறப்பு ரயிலை ஆளுநர் RN ரவி அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 63,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா நடுநிலையோடு இருப்பதாக தவறாக நினைக்கிறார்கள் என்றும் உண்மையில் இந்தியா அமைதியின் பக்கமே நிற்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். HCL IT நிறுவனத்தில் புதிய வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ வருகின்ற பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் SpaceX நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் அவர்களை சந்தித்தார். சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை 2025ஆம் ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் புதிய வருமான வரி சட்ட மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார். புதிய வருமான வரி மசோதாவில் 23 அத்தியாயங்களும் 16 அட்டவணைகளும் இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவின் உளவுத்துறை தலைவர் துளசி கபார்ட் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார். தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை 25 லட்சம் பேர் எழுத உள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். திமுகவில் 4 புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணை 16 கண் மதகு பாலத்தை வலுப்படுத்தும் வகையில் சென்னை IIT பேராசிரியர் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் நேற்று ஆய்வு செய்தார். பழனியில் தைப்பூச தினத்தை முன்னிட்டு அரசு பேருந்தில் 3 லட்சம் பக்தர்கள் பயணம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வருகின்ற 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் முதன்முறையாக பார்வை குறைபாடு கொண்ட 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கணினி வழியாக தேர்வு எழுத உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை பிப்ரவரி இறுதிக்குள் நடத்த அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவையில் திடீரென்று இலாகா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது வனத்துறை அமைச்சராக உள்ள பொன்முடி அவர்கள் காதி கிராம தொழில் வாரிய துறையையும் சேர்த்து கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று தொடங்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார். சீமான் அவர்களுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் தொடர்ந்த வழக்கில் 19ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி தேவா அவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் ஊழியர்கள் மீதான போக்சோ வழக்கில் குற்றம் நிரூபணமானால் கல்வி சான்றிதழ் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே 14 கோடியில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ வசதிகளை மேம்படுத்த பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று விஜய் வசந்த் MP அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பாடல்கள் உரிமை தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ஆஜரானார். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளை நேரில் பார்வையிட்டார். கோவை மதுரை நகரங்களுக்கான மெட்ரோ ஒப்புதலையும் விரைந்து ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். சென்னை குரோம்பேட்டையில் போக்குவரத்து கழக ஊழியர்களுடன் அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்.
தமிழகத்தில் பாலப்பணிகளை கவனிக்க பாலம் கண்காணிப்பு குழுமம் என்ற தனிப்பிரிவு உருவாக்கப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானி வீர முத்துவேல் உட்பட 4 பேரை தமிழ்நாடு உயர்கல்வி மன்ற உறுப்பினர்களாக நியமித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அம்பத்தூரில் 8 கோடியில் திட்டப்பணிகளுக்கு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடிக்கல் நாட்டினார். சென்னை வலசரவாக்கத்தில் டாக்டர் மணமல்லி அன்பழகம் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பேராசிரியர் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. பிரான்சில் உள்ள மெர்ஸ்லி நகரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்திய தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மதுரை கலைஞர் நூற்றாண்டு அரங்கில் 2வது நாளாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. கோடையில் வெப்ப அலையினை எதிர்கொள்ள மாநில அளவில் செயல் திட்டம் தயாரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க 6 கோடியே 55 லட்சம் ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவராத்திரியை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் சுவாமி கோவிலில் பிப்ரவரி 26ஆம் தேதி இரவு முதல் 27ஆம் தேதி அதிகாலை வரை சாமி தரிசனம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தூர் அருகே குமாரலிங்கபுரத்தில் கனிமவள கொள்கை விவகாரத்தில் 4 வருவாய்த்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு நிதியுதவி கோரி அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அவர்களிடம் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கோரிக்கை மனு வழங்கியுள்ளார். பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தாலும் மாணவர்கள் 144117 என்ற இலவச எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1116 பேர் அமர்ந்தும் 3798 பேர் நின்று செல்லும் வகையில் ஏசி வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் தயாரிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் கண்ணாடி மாளிகைகள் சீரமைப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக திருவிழாவில் 9 கோடியே 45 லட்சம் ரூபாய்க்கு மக்கள் புத்தகங்கள் வாங்கினர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த 100 மருத்துவக் கல்லூரிகளின் பட்டியலில் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி 60வது இடத்தை பிடித்துள்ளது. வருகின்ற பிப்ரவரி 24ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை தொடங்கி வைக்க உள்ளார். நுங்கம்பாக்கத்தில் காந்தார் நகர் முதன்மை சாலைக்கு பாலசுப்ரமணியன் சாலை என்று பெயர் வைத்த பலகையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.